ஹே கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறது ஒரு தாய் ஹாரர் மூவி. ஒரு தியேட்டரில் சூனியக்காரை பற்றி ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தை பார்த்த எல்லாருமே வந்து செத்து போகிறாங்க. இது ஏன் அப்படின்ற கதை தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போகிறேன். மூவியோட பேர் கமிங் சூன். மூவியோட ஸ்டார்டிங் சீன்லேயே வந்து ஒரு குழந்தையை கடத்தி வச்சிருக்க மாதிரி இருக்குது. இந்த குழந்தை கையெல்லாம் கட்டாக இருக்குது. முழிச்சு பார்க்குது. முழிச்சு பார்த்து பக்கத்தில் பார்த்தா டீகம்போஸ் ஆன ஒரு பாடி இருக்குது. சுற்றி அந்த மாதிரி தான் நிறைய பாடி இருக்குது. இந்த பாப்பா அதை பார்த்து பயந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா கதவை யாரோ திறக்கிற மாதிரி இருக்குது. இந்த பாப்பா எப்படியோ கட்டெல்லாம் கழட்டிட்டு அவங்க பக்கத்தில் வந்து ஒரு பீரோ இருக்குது. அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டா. ஒளிஞ்சிட்டே இருக்கும்போது இந்த டோரை திறந்து யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூனியக்காரி தான். இவங்க பேரு சாப்பா. இந்த சாப்பா மூஞ்சியை பார்த்தாலே ஒரு மாதிரி ரொம்ப பயமா அருவருப்பா இருக்க மாதிரி இருக்கு. இவங்களுக்கும் ஒரு கால் வந்து ஒடிஞ்சு போன மாதிரி இருக்கு. அதை வச்சு ஒத்த கால நடந்து நடந்து தேய்ச்சி தேய்ச்சி வராங்க. இந்த பாப்பாவை காணணும்னு சுத்தி சுத்தி பாக்குறாங்க. எங்கேயும் போறதுக்கு வழி இல்லைன்றதுனால பக்கத்துல அந்த பீரோலாம் ஒளிஞ்சிருக்கும்னு தெரிஞ்சுட்டு கிட்ட அப்படியே போயிட்டே இருக்கும்போது இந்த பாப்பாவுக்கு ரொம்ப பயமாயிடுது. அப்படியே வாயில கையை வச்சு அப்படியே கதறிக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணுது, கரெக்டா அந்த டோர் திறக்கும் போது இந்த பொண்ணு வந்து டோரை திறந்துட்டு அந்த சாப்பா மேலே விழுந்துட்டு ஓடி போயிருது. ஓடிட்டே இருக்கும்போது இந்த சாப்பா மேலே விழும்போது என்ன ஆகுது, இந்த சாப்பா என்ன பண்ணுது, கையில கத்தி வச்சுட்டு இந்த பாப்பாவை அட்டாக் பண்றதுக்காக வரும்போது எப்படியோ எஸ்கேப் ஆகி போயிடுறா. வாசல்ல வந்து ஒரு குட்டி டோர் இருக்கு. அந்த டோர்ல ஒரு சின்ன ஓட்டை மாதிரி இருக்கு, இந்த பொண்ணு போற மாதிரி. அந்த பொண்ணு அதுக்குள்ள பூந்து போயிட்டே இருக்கும்போது ட்ரெஸ் மாட்டிக்குது அந்த ஓட்டையில. இந்த பொண்ணு போய் தப்பிச்சு போலாம் அப்படின்னும் போது கரெக்டா அந்த சாப்பா வந்துருது. வெளில இந்த பொண்ணு போறதுக்குள்ள டப்புன்னு அந்த சாப்பா என்ன பண்ணுது, அந்த குழந்தையோட காலை பிடிச்சு இழுத்துட்டு உள்ள வந்துருது. அப்புறம் இந்த பாப்பா அப்படியே மயங்கிருது. என்ன ஆச்சுன்னு அப்படியே முழிச்சு பாக்குது, கை கால்லாம் கட்டாயிருக்கு. இது வந்து ஒரு டைனிங் டேபிள் மாதிரி இருக்கு. அதில் உட்கார வச்சிருக்காங்க. பக்கத்தில் 2 3 குழந்தைங்களும் இருக்காங்க. அந்த குழந்தைங்களாம் எப்படி இருக்குன்னா, கண்ணு நோண்டி ரொம்ப ஒரு மாதிரி கோரமா இருக்கு அந்த குழந்தைங்களும். இந்த குழந்தைங்களோட இதுக்கும் சாப்பாடு வச்சிருக்கு அந்த சாப்பா. சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நொந்து போயிருக்கு. அதையும் பக்கத்தில் இருக்க பையன் வந்து எடுத்து சாப்பிட்றான். அப்போ அந்த சாப்பா அந்த பொண்ணுட்டு சொல்லுது, "ஏய், கொஞ்சம் அமைதியா இரு. பாரு உங்க அண்ணன் அக்காலாம் இவ்வளோ அமைதியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீனும் எடுத்து சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு தலை சீவிட்டே இருக்காங்க. அவங்க தலையில முடியே இல்லை. இருந்தாலும் அந்த சீப்பை வச்சு சீவும் போது அதுலயும் அப்படியே முடியா வந்துட்டே இருக்கு. இதை பார்த்து இந்த பாப்பா பயந்துகிட்டே இருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, திடீர்னு வந்து அவங்க ஊர் மக்கள்லாம் வராங்க அந்த சாப்பா வீட்டுக்கு. இந்த குழந்தையவ தான் திருடி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வந்து பார்க்குறாங்க, அங்க யாருமே இல்ல பெருசா. அவங்க அந்த குழந்தைங்கலாம் வந்து கண்ண நோண்டுனாங்கல்ல, அந்த குழந்தைங்க மட்டும் உட்கார்ந்துருக்கு. இத பார்த்து ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப அழுவுறாங்க. அவங்க குழந்தைய தான் வந்து இந்த சாப்பா கூட்டிட்டு வந்து இப்படி கண்ணெல்லாம் நோண்டி வச்சிருக்கும். கடைசியா காணாம போன பாப்பாவோட அப்பாவோ அண்ணனோ இவங்களும் வந்து பார்க்குறாங்க. அந்த பொண்ண மட்டும் காணோம். எங்கடா அந்த சாப்பாவையும் அந்த குழந்தையும் காணோம்னு தேடிட்டே இருக்கும்போது பக்கத்துல ஒரு சீக்ரெட் ரூம் மாரி இருக்கு. அந்த ரூமுக்குள்ள எப்படியோ உள்ள போய் பார்க்குறாங்க. அந்த சாப்பா வந்து கையில கத்தியோட அந்த பொண்ண வச்சுட்டு இருக்கு. மத்தவங்களோட சேர்த்து இந்த பொண்ணு கண்ணையும் நோண்டிருது. இத பார்த்து இவங்க எல்லாருக்குமே செம கோவம் வந்துருது. இவன் வந்து அவங்க அண்ணனா அப்படியே பயந்துட்டு அப்படியே அழுவுறான். அழுதுட்டே இருக்கும்போது இந்த பொம்பளைய பிடிச்சு அந்த சாப்பாவ பிடிச்சு தூக்குல தொங்க விட்டுறாங்க. தொங்கிட்டே இருக்கும்போது சாவு, நீ வந்து உயிரோடே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா போட்டு அடிச்சு தொங்க விட்டுறாங்க. இந்த சாப்பா வந்து கேமரா அப்படியே பார்த்துட்டே சாகுற மாதிரி இருக்கு. இதை பார்த்து ஒரு பொண்ணுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங் ஆயிருது. எந்திரிச்சு வெளியே போயிடுறா. இவ வேற யாரும் இல்லை, இந்த படக்ரூ தான். இந்த பொண்ணு அந்த ரூமை விட்டு வெளில போயிடுறா. போயிட்டு அங்க ஒரு எமர்ஜென்சி டோர் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு பாக்குறா, அங்க ஒருத்தன் வந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான். என்னாச்சு, நீ படம் பார்க்கலையா? நீ படம் பார்த்தா தானே என்ன கரெக்ஷன் பண்ண முடியும் தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த படத்தோட டேரக்டர் இவன் தான். ஒரு ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்கான். அவன் வந்து சொல்றான், இல்ல நான் அந்த சாப்பாவோட ஹேங்கிங் சீன் நான் கட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லி போயிடுற. ஃபோன் வந்துருது. இவன் எந்த போயிடறான். இவன் வந்து இந்த பொண்ணு மட்டும் தனியா உட்காந்துருக்கா. திடீர்னு பக்கத்துல ஒரு ரூம் வந்து திறந்திருக்க மாதிரி இருக்கு. இந்த தியேட்டர்ல ஒரு ஸ்கிரீன் டோர் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. சரின்னு உள்ள போய் பாக்குறா. டாங் நீயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேரக்டர் பேர் சொல்லி கேட்கறா. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த சாப்பா ஹேங் பண்றாங்க இல்லையா, அந்த சீன் வந்து ப்ரொஜெக்ட் ஆக ஆரம்பிச்சிருது. இவ பார்த்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கா. பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த சீன் கட் ஆயிட்டு பக்கத்துல வந்து உண்மையாவே ஒருத்தவங்க தொங்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அந்த ப்ரொஜெக்டர் முன்னாடி, அந்த மாதிரி இருக்கு இந்த நிழல். இதை பார்த்துட்டு இவ கத்துறா. இதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாப்பா வந்து தொங்கி செத்து போயிருப்பா இல்லையா? அந்த குழந்தைய வந்து அவங்க அண்ணன் கூட்டிட்டு போய் வீட்ல வச்சிருப்பான். கண்ல கட்டு போட்டிருக்கும். திடீர்னு கத்த ஆரம்பிச்சிரும். "சாப்பா வந்துட்டா, சாப்பா வந்துட்டோன்னே, எங்க வந்துட்டா?" அப்படின்னோனே கரெக்ட்டா வந்து ஒரு பீரோ காமிக்கிறான். அதே மாரி உண்மையாவே சாப்பா உண்மையா வந்து அந்த பொண்ணையும் கொன்னுடுறா. இதோட இந்த சீன் கட் ஆயி நம்ம படத்தோட ஹீரோ காமிக்கிறாங்க. இவன் தான் ஷான். இவன் வந்து அந்த தியேட்டர்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். இவன் ஏதோ பசில் மாரி ஏதோ எழுதிட்டு இருக்கான். பிட்டிங்லாம் நெறைய பண்ணுவான் போல. அந்த மாரி பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொருத்தன், "டேய், இந்த படம் நீ பார்க்கவே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட வேலை பார்க்குறவன் கேட்குறான். "இல்ல, இல்ல, எனக்கு பேய் படம்லாம் பிடிக்காது. சும்மா லூஸ்தனமா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பையன் என்ன சொல்றான், "ஏய், சும்மாலாம் சொல்லாத. உனக்கு பயமா இருக்கும். அதனால நீ பார்க்கலன்னு சொல்லு" அப்படின்னோனே, "இல்ல, எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது" அப்படின்னு சொல்றான். சரி, இந்த படம் பேர் என்னடா? ரிவெஞ்ச்ஃபுல் ஸ்பிரிட்டாமே, ரொம்ப பயங்கரமா இருக்கான். இப்போ வந்து ப்ரிவ்யூ போயிட்டு இருக்கும். மத்தவங்களுக்குலாம் காமிப்பாங்கல்ல, அந்த மாரி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கான். சரி, நீ இத பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட வேலை செய்றவன் போயிடுறான். போனதுக்கப்புறம் இந்த ஹீரோ கூட வந்து ஒருத்தன் இருப்பான். அவன் பேரு யாட் அவன் பேரு. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவானுங்க, பைரசி பண்ணுவானுங்க. ரிலீஸ் ஆகாத படத்தலாம் எப்படி வேற வேற வெப்சைட்ல வந்து பைரசி பண்றாங்க, அந்த மாரி இவனுங்க வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவானுங்க அந்த படம் ப்ரிவ்யூ போம்போது. இவன் என்ன பண்ணுவான், அந்த 3 அந்த ரிவெஞ்ச்ஃபுல் ஸ்பிரிட்டோட ரீல் எல்லாம் மாத்தி வச்சுட்டு வேற படத்தோட ரீல மாத்தி வச்சு குடுத்துருவான்.
அப்ப ஷான் கேட்குறான், "இது ஒண்ணும் பிரச்சனை ஆவாதுல்ல?" அப்படின்னு கேட்கும்போது, அந்த யார்ட் என்ன சொல்றான்னா, "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை ஆவாதுடா. நான் பார்த்துக்கிறேன். இந்தா காசுன்னு" சொல்லிட்டு காசு குடுத்துருவான். ஷானும் காச வாங்கிக்கிறான். என்ன ஆயிடும்னா, ஷிஃப்ட் முடிஞ்சதுனால எல்லாருமே கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்ப ஷான் என்ன பண்ணுவான், அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல நின்னுட்டு இருப்பான். அவன் கையில வச்சிருக்க காச வந்து பிட் பண்ணிட்டு இருப்பான். ஏதோ கேம்பிளிங்ல ஃபோன் பண்ணி பிட் பண்ணிட்டு இருப்பான். அப்ப அந்த சைட்ல வந்து ஒரு பொண்ணு வரா. இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவ பேரு சோம். இவளுக்கு ஒரு ஃபோன் வருது. யாரோ விஷ் பண்றாங்க. "தேங்க் யூ என் பர்த்டே ஞாபகம் வச்சிருக்கீங்களா?" அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது, கரெக்ட்டா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கா, இவன் லிப்ஸ்டிக் கீழ விழுந்துருது. இவன் இந்தான்னு சொல்லி எடுத்து குடுத்துட்டு இருப்பான். அப்ப வந்து யான் வந்துருவான். யான் வந்துட்டு, "இங்க எதுவும் நான் வந்து தப்பான நேரத்துல வரலல்ல" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான். இவனுங்க 2 பேரும் என்ன பண்ணுவானுங்க, சைகையிலேயே இந்த பொண்ணுக்கு பர்த்டே கேக் வாங்க சொல்லி ஷாம் சொல்லிட்டு இருப்பான். "என்னடா ஒண்ணுமே புரியல" அப்படின்னு பேசும்போது, இந்த பொண்ணு கிளம்பி போயிடுறா. அவன் பேச ட்ரை பண்ணுவான் ஹீரோ. ஆனா அவ மூஞ்சி குடுத்துட்டு கூட பேச மாட்டா. அவ போயிருவா. அவன் நெத்தியில வந்து ஒரு அடி பட்டுட்டு இருக்கும். இவ போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ரிவெஞ்ச்ஃபுல் அந்த சாப்பாவோட போஸ்டர் இருக்கும் இல்லையா? அது வந்து தொரத்துற மாரி இருக்கு. லைட் எல்லாம் டக்கு டக்குன்னு ஆஃப் ஆயி யாரோ தொரத்திட்டே இருக்க மாதிரி இருக்கு. இந்த பொண்ணு ரொம்ப பயந்து ஓடிட்டு மறுபடியும் இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்க்கே வந்துடுறா. வந்து கதவு தொறக்கும்போது யாரோ நிக்கிற மாரி இருக்கு. மூஞ்சில இப்படி குத்திடுறா. யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த யான் மூஞ்சில தான் குத்திருவா. இது வந்து ஒரு பர்த்டே சர்ப்ரைஸ்க்காக கேக் வெட்டுறதுக்காக இவங்க இப்படி பண்ணியிருப்பானுங்க. அந்த பொண்ணு செம்மையா பயந்துடுது. இப்போ எல்லாமே போயிட்டு ட்ரீட் இருக்கு இல்லையா? அதனால போய் எல்லாம் வெளில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. "ஏய் நீ என் கூட வேணா தங்கிக்கோயேன்" அப்படின்னு சொல்லிட்டு யான் கேட்பான். வேற யாரும் இல்ல. இது வந்து சோமோட அண்ணன் தான் அவன். "ஐய்யய்யோ! உன் ரூம்லாம் கேவலமா இருக்கு. மனுஷன் வந்து தங்க முடியுமா?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இவங்க ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது ஷான் என்ன பண்ணுவான்னா, இவன் இந்த பொண்ணுகிட்ட பேச ட்ரை பண்ணுவான். அந்த பொண்ணு ஆனா கண்டுக்கவே கண்டுக்காது. சரின்னு சொல்லிட்டு, "நான் போறேன், கிளம்புறேன். மணி ஆகுது" அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு ஷிஃப்ட் வேற இருக்கு. நெறைய குடிச்சேன்னா உடம்பு சரியில்லாம போயிடும்" அப்படின்னு போயிடுறா. இவன் பின்னாடியே ஓடுறான். யான் வந்து, "நீ போ" அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறான். ஷான் பின்னாடி போய் பேசலாம்னு ட்ரை பண்ணும்போது, அவன் கேப் புக் பண்ணி அவ பாட்டுக்கு போயிடுறா. யாடும் ஷானும் என்ன பண்றாங்க, 2 பேரும் சாப்பிட்டுட்டு அந்த பைரசி வேலைய பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிறானுங்க. அப்ப வந்து யாடு கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறான், "ஏய் யாரும் செக்யூரிட்டிலாம் வரமாட்டாங்களான்னோனே?" "அதெல்லாம் வரமாட்டாங்கடா, நீ போட்டு விட்றா" அப்படின்னோனே, சரின்னு சொல்லிட்டு ஷானும் வந்து படத்த ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலைய பார்த்துட்டு இருக்கான் அந்த சைடு. இந்த சைடு வந்து யாட் என்ன பண்றான்னா, வீடியோ கேமரா வச்சுட்டு அவன் உட்காந்து படத்த பார்த்துட்டு இருக்கான். அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, இவன் ஷானுக்கு வந்து ஒரு சும்மா ஒரு ஃபிளாஷ்பேக் மாரி. என்னன்னா, இவங்க சோமும் ஷானும் வந்து லவ் பண்ணியிருப்பாங்க. ஒண்ணா தான் இருந்திருப்பாங்க. இவன் ரொம்ப ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு இவனுக்கு ஆசை பத்தாம கேம்பிளிங் அது இதுன்னு போயி, இந்த பொண்ணோட வாட்சே திருட ஆரம்பிச்சுருவான். இந்த பொண்ணு இத பார்த்துட்டு, "ஏய் என்ன பண்ற? என் வாட்ச குடு" அப்படின்னு கேட்கும்போது அடிச்சிடுறான். மண்டைக்கு மேல ஒரு காயம் இருக்கும் இல்லையா? அது இந்த ஷான் தான் உருவாக்கியிருப்பான். அதனால தான் இந்த பொண்ணு செம்ம கோவத்துல இருக்கு. இவன் இந்த விஷயத்தலாம் யோசிச்சு அப்படியே ஷான் தூங்கிர்றான். தூங்கிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுது. அப்ப முழிச்சு, "ஐய்யய்யோ! இவன் வேற ரீல் போட்டு வச்சிருக்கோமே" அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் பார்க்குறான். அந்த ரூம்ல இவன காணவே காணோம். யார்டு யார்டுன்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கான். அங்க வந்து அந்த கேமரா மட்டும் தான் இருக்கு. யார்ட காணோம். அப்ப என்ன பண்றான், இவன் அந்த கேமரா எடுத்து கையில வச்சிருப்பான். அப்ப வந்து கரெக்ட்டா அந்த செக்யூரிட்டி ஒரு பொண்ணு வந்துருது. "என்ன இங்க பண்ற? நீ ஆட பாத்தியா?" அப்படின்னும்போது, "இல்லையே" அப்படின்னோனே, "இங்க பாரு அவன் தப்பா மாத்தி ரீல் குடுத்துட்டானா" அப்படின்னு சொன்னோனே, "ஓ! அப்படியா?" அப்படின்னு கேட்குறான். "நானும் யாட தேடினேன் காணோம்" அப்படின்னோனே, "சரி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னும்போது, பைரசில பண்ணா மாட்டிக்குவாங்க இல்லையா? அதனால, "இல்ல என்னோட திங் இங்க ஒண்ணு காணாம போயிருச்சு. அத எடுக்க வந்தேன்னோனே" சரின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு மறுபடியும் வேற கால் வந்துருது. அந்த பொண்ணு போயிடுறா. இவன் என்ன பண்றான், அந்த கேமராவ எடுத்து வச்சுட்டு வெளில வந்துடுறான் அந்த ரூம விட்டு. அப்புறம் வந்து தனியா வந்து அந்த கேமரால என்ன ஆயிருக்கு, என்ன ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தா யாரோ எதையோ பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்க மாரி இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா, அந்த டோர் லாக் பண்ணி வச்சிருப்பான் இல்லையா? அதுல யாரோ தட்டுற மாரி இருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல வருவான் இல்லையா ஒருத்தன். "ஏய் என்னடா நீங்க தனியா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னோனே, "இல்லடா சும்மா தான்" அப்படின்னு மறந்துட்டு நான் லாக் பண்ணிட்டேன்னோனே, "ஏய் இங்க பாரு நீ எல்லாத்துலயுமே ஜெயிச்சுட்ட" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் வந்து. இவன் என்ன பண்றான், அந்த காச குடுத்துட்டு, "நான் சொன்னத வந்து நீ மீட்டு எடுத்துட்டு வந்துரு" அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். யாருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல இல்லையா? அதனால அவன் வீட்டுக்கு போய் பார்க்குறான். அந்த வீட்ல யாருமே இல்ல. ஆனா வந்து எப்படின்னா, இந்த சாப்பா வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல நான் சொன்னேன் இல்லையா? கால்ல நடந்து நடந்து தேய்ச்சு போற மாரி. அந்த மாரி ஒரு அச்சு அது அப்படியே கிரீஸ் மாதிரி இருக்கு. அத பார்த்துட்டு இவன், "இந்த யார்டு எங்க தான் போயிருப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அவன் வெளில வந்துடுறான். கீழ பார்க்கிங்ல ஒரு 2 பேர் கிட்ட வந்து ஷான் மாட்றான். யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு தான் அந்த பைரசிக்காக காசு குடுத்துருப்பானுங்க யார்டு கிட்ட. "ஒழுங்கா நீங்க காசு குடுக்கலன்னா உங்க பேர அடிச்சு உடைச்சுருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். ரிலீஸ்க்கு முன்னாடி எனக்கு அந்த பிரிண்ட் வரணும்னோனே, சரின்னு இவன் என்ன பண்றான், போயிட்டு யாருமே இல்லாதப்ப அந்த படத்த வந்து ரெக்கார்ட் பண்ணலான்னு யார்டு வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கான். அந்த படத்துல அந்த பொண்ணு சொல்லு இல்லையா, "சாப்பா திருப்பி வந்துட்டா" அப்படின்னு. அந்த சீனோட இவன் என்ன பண்றான், சரின்னு இவனுக்கு ஃபோன் பண்ணலான்னு எந்திரிச்சு போயிட்டு ஃபோன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து ரிங் எங்கேயோ அடிச்சுட்டே இருக்கு. எங்கடா அடிக்குதுன்னு பார்த்தேன்னா, உள்ள வந்து பார்க்குறேன் அந்த ஸ்க்ரீன்ல வந்து ரிங் அடிச்சுட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கவங்க எல்லாருமே செத்து போயிருப்பாங்க. எல்லாருமே செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக்கிரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கு அந்த படத்துல. அதுல வந்து யாரும் உள்ள உட்கார்ந்திருக்கான். அவன் கையில செல்ஃபோன் இருக்கு. அதுவும் அடிச்சுட்டு இருக்கு இப்போ. இத பார்த்துட்டு செம்மையா ஷான் வந்து பயந்துடுறான். பயந்துட்டு என்ன பண்றான், அந்த இடத்துலயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் பேக் எடுத்துட்டு போறான். கீழ பேக் எடுத்துட்டு போயிட்டு அந்த யாரோ தொரத்துற மாரி இருக்கும் அந்த கார் பார்க்கிங்ல. சரின்னு சொல்லிட்டு இவன் அந்த மிரர் இருக்கும் இல்லையா, அங்க காமிக்கிறாங்க. இவன் வந்து பேக்க மாட்றேன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாவ தான் அது கை இருக்கும் இல்லையா, அத பேக் மாரி மாட்டிட்டு பின்னாடி சாப்பா வந்து பேக் மாரி துத்திட்டு போகுது இவன் பின்னாடி. இவன் அந்த அபார்ட்மெண்ட்க்கு வந்துடுறான். வந்துட்டு ரொம்ப கன்ஃப்யூஸா இருக்கான். என்னடா இது? ஏன் இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு உட்கார்ந்திருக்கான். திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஷானுக்கு என்ன ஆயிடுது, ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. பாத்ரூம்ல யாரோ உட்கார்ந்து தலை சீவிட்டு இருக்க மாரி இருக்குது. அந்த சாப்பா தலை சீவுற மாரி இருக்கும் இல்லையா, அந்த மாரி சத்தம் கேட்டுருக்கு. இவன் உள்ள போய் பார்க்குறான். அந்த நிழல்லயே அப்படியே தெரியுது அந்த ஷவர் ஸ்க்ரீன் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள வந்து நிழல்ல தெரியுது. அப்படியே அந்த பொம்பள வந்து உட்கார்ந்து தலை சீவிட்டு இருக்க மாரி. இவன் பயந்துட்டே அப்படியே தொறப்பான் பாருங்க, அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீப்பு வந்து கீழ விழுந்துரும். அதுல அப்படியே இந்த சாப்பாவோட முடியா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. இத பார்த்து இவன் செம்மையா பயந்து போயிடுறான். இப்படியே அவன் அடுத்த ஷிஃப்ட்டுக்கு வந்துடுறான். ஷான் வந்துட்டு இந்த பஞ்சிங் மிஷின்ல பஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது எதையோ யோசிச்சுட்டு இருக்கான். அவன் பண்ணாம இருப்பான். பின்னாடி இருக்கவன், "ஏன் பண்ணு" அப்படின்னு சொல்றான்.
தியேட்டருக்குள்ள போய் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, போலீஸ்காரங்கலாம் யாட பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க. யாட நீங்க பார்த்தீங்களா? அந்த ஃபிலிம் எங்க போச்சுன்னு தெரியுமா? அவங்க ஏதாவது ஃபிலிம் பண்ணத வீடியோ எடுத்தது நீங்க பார்த்தீங்களான்னா, இல்லங்க நான் பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லி இவன் அதுலேருந்து போலீஸ்கிட்டேருந்து எஸ்கேப் ஆறதுக்காக அப்படியே திரும்பி வந்துட்டு இருப்பான். அந்த சாம் கூட அந்த 2 பிள்ளைங்க இருக்குங்க. இந்த 3 பிள்ளைங்களும் வந்து ஹெல்ப் பண்றீங்களான்னு கேட்டோனே, சரின்னு இவனும் போவான். இந்த படத்துக்காக அந்த போஸ்டர்லாம் வைக்கிறதுக்காக தான் ஹெல்ப் பண்ண கூப்ட்டுருப்பாங்க. அப்ப என்ன ஆகுது, இவன் வந்து கீழ வொர்க் பண்ணிட்டு இருப்பான். அந்த மேல சோமும் இன்னொரு ஃப்ரெண்டும் பேசிட்டு இருப்பாங்க. "ஏய் அவன் வந்து ட்ரக்ஸ்லாம் இப்ப யூஸ் பண்றதே இல்ல. ஏதோ ட்ரக்ஸ்ல தான் நடிச்சுட்டான். அவன் நல்ல பையன். நீ அவன மன்னிச்சு விட்டுரு" அப்படின்னோனே, அவ அப்படியே பார்க்குறா. "நீ இப்போ மன்னிச்சு விடலன்னா, அவன் இல்லாதப்போ நீ என்ன பண்ணுவ? ரொம்ப வருத்தப்படுவ" அப்படின்னு சொல்லுவா. இவங்க பேசிட்டே இருக்கும்போது டக்குனு அந்த பேனர வந்து தொங்க விடுவாங்க பாருங்க. அந்த ரிவெஞ்ச்ஃபுல் ஸ்பிரிட்ன்னு சொல்லிட்டு அந்த இந்த சாப்பாவோட ஃபோட்டோ இருக்கும். இத பார்த்துட்டு இவன் பயந்துர்றான். அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அந்த ரெக்கார்டிங் இருக்கு இல்லையா? அத அவன் பார்த்து ஒரு ஒரு செகண்டா வந்து ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த யார் மூஞ்சி வருதுன்னா, சாப்பா மூஞ்சி தான் வருது. இவன் அத பார்த்து பயந்துர்றான். பயந்துட்டு அந்த ப்ரொஜெக்ட் ஆகும் இல்லையா? அந்த கிளாஸ் வழியா அந்த அந்த ஸ்க்ரீன்ல உட்காந்துருக்கவங்கலாம் பார்க்குறான். ஆடியன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, சாப்பா நடுவுல உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. இவன் என்ன பண்றான், டக்குன்னு கீழ போய் பார்க்குறான். அந்த இடத்துல சாப்பா இல்லவே இல்ல. மறுபடியும் அவங்க வந்து ஒரு சீட்ல போய் உட்காந்துக்கிறான். இத வந்து சோம் நோட் பண்ணிட்டு இருக்கான். என்ன இவன் இப்படி பண்றான்? ஒரு சீட்ல போய் உட்காந்துக்கிறான். திடீர்னு பார்த்தீங்கன்னா, சீட் அப்படியே பின்னாடி சாயுது. இவன் அப்படியே பயந்துட்டே பார்க்கும்போது, என்னன்னு குட்டையா இருப்பாங்க இல்லையா? அவங்க 2 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. பார்க்குறாங்க, இவன் அப்பா இவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளில போயிட்டதுக்கப்புறம் இவன் ரூம்ல வந்து அந்த கேமரா வச்சிருப்பான் இல்லையா? இத வந்து இந்த சோம் வந்து பார்க்குறா. பார்த்துட்டே இருக்கும்போது, "ஏய் இதெல்லாம் நீ பார்க்காத" அப்படின்னு சொல்லிட்டு புடுங்கி வச்சுக்கிறான். "எங்க யாட் என்ன பண்றீங்க? நீங்க மறுபடியும் இந்த பைரசி வேலைய ஆரம்பிக்கிறீங்களான்னு?" சோம் திட்டும்போது, "இல்ல, இல்ல நாங்க அதெல்லாம் பண்ணவே இல்ல. இந்த படத்துல இருக்க பேய் வந்து உண்மையாவே வந்து யான வந்து கொன்னுடுச்சு" அப்படின்னோனே, "ஏய் என்ன மறுபடியும் ட்ரக்ஸ் போட்டிருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ திட்டுறா. "அப்ப வேணா நீ இத வேணா பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவ குடுக்கும்போது இவ ரீவைண்ட் பண்ணி பார்க்குறா. டக்குன்னு இவன் என்ன பண்றான், "இல்ல, இல்ல வேணாம். நீ இப்படி ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டன்னா, என்ன மாதிரியே நீயும் ஆயிருவ" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேமராவ புடிங்கிக்கிறான். இவன் என்ன பண்றான், அந்த போஸ்டர பார்க்குறான். அந்த போஸ்டர பார்த்து கொஞ்சம் கன்ஃப்யூசிங்கா இருக்கு. இவன் சொல்றது நம்புறதா வேணாமான்ற மாரி அவ யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் இந்த தியேட்டர்ல வந்து அந்த சீட்ல உட்காந்துட்டு இருக்கான். இருக்கும்போது அவன் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா? அவன் வந்து இந்தா கேட்டல அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து குடுக்குறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வரும். வாட்ச வந்து மீட்க சொல்லியிருப்பான். அந்த வாட்ச கொண்டு வந்து அவன் ஃப்ரெண்டு குடுத்துருப்பான். குடுக்கும்போது அவன் ஃப்ரெண்டா இருப்பான். டக்குன்னு பார்த்தா அந்த சாப்பாவாயிடும். இவன் பயந்துட்டு வெளில வந்துருவான். இந்த ஆடியன்ஸும் சேர்ந்து வெளில போயிட்டு இருப்பாங்க இல்லையா? அதுல வந்து சாப்பாவும் நடுவுல போயிட்டு இருக்குமா. திடீர்னு அவன் பக்கம் திரும்பி அவ வாய அப்படியே கிழிச்சு காமிப்பாளாம். இத பயந்துட்டு அவன் ஓடியே போயிறான் திருப்பி. லிஃப்ட்ல போயிட்டு பயந்துட்டே அந்த லிஃப்ட்ல போலான்னு பார்க்கும்போது, திரும்பி சாப்பா வந்து தொரத்திட்டே இருக்க மாதிரி இருக்குமா. டக்குனு இவன் வந்து ரொம்ப பயந்துறான். லிஃப்ட் க்ளோஸ் ஆயிடுது. லிஃப்ட் ஓப்பன் ஆகும்போது அந்த சாப்பா வந்து முன்னாடி வர மாரி இருக்கு. அவன் பயந்து அப்படியே விழுந்துடுறான். இவன் வந்து கதவு தொறக்கலான்னு ட்ரை பண்ணும்போது தொறக்கவே முடியல. கதவு தொறந்தும்போது அதுக்கு முன்னாடியே சாப்பா தான் நிக்குது. இவன் பயந்துட்டு அப்படியே லிஃப்ட்லயே மயங்கி விழுந்துறான். இவங்க எம்ப்ளாயீஸ் வந்து 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க லிஃப்ட்டுக்காக. அப்ப லிஃப்ட் தொறக்கும்போது டக்குனு வந்து கீழ வந்து ஷான் பயந்துட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாரி இருப்பான். அத பார்த்துட்டு உடனே என்ன பண்ணுவாங்க, இவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இவங்க ஷான் ரூமுக்கே கொண்டு வந்து விட்டுருவாங்க. சோமும் அவ கூடயே இருப்பா. ஷான் ரெஸ்ட் எடுக்கட்டும். நீ வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. சோமும் ஷானும் ஒண்ணா இருப்பாங்க. அப்ப வந்து ஷான் தூங்கிட்டு இருப்பான். இவ வந்து இது சொல்றதெல்லாம் உன் நம்புற மாரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், அந்த ரிவெஞ்ச்ஃபுல் ஸ்பிரிட் இல்லையா, அந்த கதைய பேக்ரவுண்ட்ல வந்து ஸ்டடி பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது தான் தெரியும், சாப்பான்னு உண்மையாவே ஒரு சூனியக்காரி இருந்தா. அவன் வந்து பக்கத்துல இருக்க குழந்தைங்கலாம் கடத்தி கொண்டு போய் அவங்க கண்ண நோண்டி விட்டுருவா. அப்படி நோண்டிட்டு அந்த குழந்தைங்க அவங்க கூடயே இருக்குன்றதுனால எல்லாரையும் அப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பா. இத படிக்கிறா. இவ படிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து ஷானுக்கு வந்து கனவு வருது. அத பயந்து எந்திரிச்சிடுறான். அப்ப என்ன ஆகுதுன்னா, இவங்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்க 2 பேர் தனியா. "நீ சொல்றது உண்மையா தான் இருக்கு. நீ சொல்ற மாரி தான் எல்லாம் நடக்குது. சரி இந்த படத்துல என்ன ஆகும்?" அப்படின்னு கேட்கும்போது அவன் ஷான் சொல்றான், "சாப்பாவோட டெட் பாடிய வந்து எரிச்சா மட்டும் தான் வந்து இந்த பேய அடக்க முடியும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான். ஆனா ஹீரோவும் செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ இதுலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா சாப்பாவோட பாடி வந்து இன்னுமே மிஸ்ஸா இருக்கு ரியாலிட்டில. அத நம்ம போய் எரிச்சு கொன்னுட்டோம்னா நம்ம கண்டிப்பா அதுலேருந்து தப்பிச்சிடலாம்ல அப்படின்னும்போது, சரின்னு இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, அந்த சாப்பா இருக்கா இல்லையா, அவ ஊருக்கே கிளம்பி போறாங்க. போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, போற வழியில நிறைய பேர் கண்ணு தெரியாதவங்களா இருக்காங்க. இத வந்து அவங்க நோட்டீஸ் பண்றாங்க. அப்ப வந்து அவங்க போற வழியில இந்த சாப்பாவோட வீடு இருக்கு. இவங்க உள்ள போயிடுறாங்க. போய் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது, இங்க வந்து ஒரு சீக்ரெட் டோர் மாரி இருக்கு. இவள வந்து ஏதோ அட்டாக் பண்ற மாரி இருக்கு. டக்குன்னு இவங்க தள்ளி விடும்போது, இவள வந்து ஷான் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ விழுந்துருவான். ஒரு பேஸ்மெண்ட் மாரி இருக்கும். அதுல விழுந்துருவான். மயங்கி கிடப்பான். இவன் மேலேருந்து கத்திட்டே இருப்பா. "ஷான் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியான்னோனே" இவன் சரின்னு சொல்லிட்டு இங்க இருக்கதெல்லாம் சுத்தி பார்த்துக்கிட்டு இருப்பான். பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு டக்குன்னு வந்து கீழ வந்து, "வா ஷான் வா" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருப்பா. "வா நான் வழி கண்டுபிடிச்சிட்டேன்" அப்படின்னு கூட்டிட்டு போகும்போது, டக்குன்னு பார்த்தா மேலேருந்து வந்து ஒரு கயிறு விழுமா. யாருன்னா அந்த சோம் தான் மேல வந்து கயிறு போட்டுருப்பான். மேலேருந்து "இத புடிச்சு ஏறி வந்துரு" அப்படின்னோனே, கை இந்த சைடும் ஒரு சோம் கை பிடிச்சு இழுத்துட்டு இருக்கும். இத இவன் பார்த்துட்டு பயந்துட்டு, இது வந்து வேற யாருமே இல்ல இந்த சாப்பா தான். இவன் பயந்துட்டே இருக்கும்போது டக்குன்னு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவ மறுபடியும் வந்து கீழ வந்துடுறான். இவன் பயந்து அலறிட்டு இருப்பான். அப்ப வந்து இந்த சோம் வந்து ஆளெல்லாம் கூட்டிட்டு வந்துருவா. கூட்டிட்டு வந்தோனே இவனுக்கு அடிபட்டுருக்கும் இல்லையா? அதனால ஹாஸ்பிட்டல் போவாங்க. ஹாஸ்பிட்டல் போனோனே அந்த டாக்டர் கேட்பாரு, "நீங்க
எதுக்கு இங்க வந்தீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல இந்த சாப்பாவோட வீடு இருக்கு இல்லையா? அந்த டெட் பாடி பத்தி தான் படம் எடுக்கிறதுக்காக வந்தோம்." அப்படின்னோனே, "சாப்பா செத்துட்டாங்களா? சாப்பா உயிரோட தாம்மா இருக்காங்க. எல்லாரும் அப்படிதான் நம்புறாங்க. ஆனா அவங்க தொங்க விட்டதுக்கப்புறம் உடனே வந்து ரெஸ்க்யூ டீம் வந்து காப்பாத்திட்டாங்க. அந்த சாப்பா வந்து சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வேணா போய் பார்க்குறீங்களான்னு." சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் பார்க்குறாங்க. அங்க உண்மையாவே சாப்பா இருக்காங்க. அந்த கம்பவுண்டர்ட்ட கேட்குறாங்க, "இவங்க தான் உண்மையான சாப்பாவான்னு?" "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு போயிறாரு. அப்ப யார் இதெல்லாம் கொலைலாம் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த ரிவெஞ்ச்ஃபுல் ஸ்பிரிட்டோட பேனர பார்க்குறான். அந்த பேய் இருக்கும் இல்லையா? அந்த பேய் தான் தொரத்திட்டு இருக்கும். அந்த படத்துல வர பேய். சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, அங்க போயிட்டு படம் இருக்கும் இல்லையா? அந்த புரொடக்ஷன் ஹவுஸ்ல போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்க யாருமே இல்ல. ஒரு வாரமா யாருமே இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்லிட்டு போறான். இவங்க உள்ள போயிட்டு ஆர்டிஸ்ட்டோட டேட்டாலாம் எடுத்தா ஏதாவது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபோன் பண்ணி பார்த்துட்டே இருக்கா. அப்போ இவங்க என்னப்ப இந்த சைடு போயிட்டு இந்த டெத் சீன் இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் இருக்க ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல் வச்சிருக்கானுங்க. வீடியோ வச்சிருக்கானுங்க. இத அவன் ப்ளே பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது. அந்த ஆக்ட்ரஸ்க்கு வந்து தொங்குறதுனால ரொம்ப பயம் வந்திருக்கும். அதனால சரியாவே நடிச்சிருக்க மாட்டாங்க. டைரக்டர் ஒன் மோர்ன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் சீன்ல செத்துருப்பா இல்லையா? அவன் வந்து என்ன பண்ணுவா, அவள திட்டவும் அவன் என்ன பண்ணுவா, "நீங்க நல்லா நடிங்க. அதெல்லாம் பின்னாடி பாருங்க கை இருக்கு. நீங்க சாவலாம் மாட்டீங்க" அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிடுவா. சரின்னு சொல்லிட்டு நல்லா சூப்பரா அவங்க நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு அங்க வேலை செய்றவன் என்ன பண்ணிட்டு இருப்பான், வீடியோ எடுத்துட்டு இருப்பான் இல்லையா? அவன் தான் இந்த வீடியோ எடுத்திருப்பான். அவன் வந்து திடீர்னு பார்த்துட்டு, "அங்க பாரு பின்னாடி அங்க சப்போர்ட் குடுத்துருக்க ஒயர் வந்து அறுந்துருச்சு. இவங்க உண்மையாவே தொங்கிட்டு இருக்காங்கன்னோனே" எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க. அவங்களால வந்து காப்பாத்த முடியாது. அந்த லேடி அங்கேயே செத்து போயிருப்பாங்க. இவங்க தான் எல்லாரையும் பழி வாங்கிட்டு இருப்பாங்க. சரின்னு அந்த வீட்லருந்து கிளம்பி போயிருவான். இத சோம் பார்த்துட்டு பின்னாடியே ஓடி போவா. "நீ தயவுசெய்து என் பின்னாடி வராத. நான் நாளைக்கு வரலன்னா, நீ அந்த தியேட்டர் பக்கமே போகாத" அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான். இவங்க போய் என்ன பண்ணுவான்னா, இந்த ப்ரீலரா இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து கொளுத்திட்டு இருப்பான். கொளுத்திக்கிட்டு வெளில வருவான் பாருங்க. அப்ப டக்குனு வந்து இந்த வெளில வந்ததுக்கு பைரசி காசு குடுத்தாங்களே, அவன் வந்து நிக்கிறான். இவன் என்ன பண்றான், அங்கருந்து தப்பிச்சு ஓடலான்னு ட்ரை பண்ணும்போது, இவனுங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்குது. மறுபடியும் வந்து ரூப் மாரி, மறுபடியும் அவன் போய் கொளுத்துறது, மறுபடியும் சண்டை போடுறதுன்னு 2, 3 தடவ வந்துகிட்டே இருக்குது. இவன் கன்ஃப்யூஸ் ஆயி என்ன பண்ணுவான்னா, அத போட்டு அவன அடி அடின்னு அடிச்சுருவான் அந்த பைரசிக்காரன். அடிச்சதுக்கப்புறம் இவன் என்ன பண்றான், மூஞ்சிலருந்து ரத்தமா ஊத்திக்கிட்டு இருக்குமா, அது என்னத்த போட்டு அடிச்சுட்டு இருப்பான்னா, அந்த போஸ்டர போட்டு அடிச்சுட்டு இருப்பான். இவன் பயந்துட்டு எந்திரிச்சு ஓடி போயிருவான். இவன் என்ன பண்ணுவான், மறுபடியும் வந்து ஒரு ரூம்குள்ள ஓடிருவான். அந்த ரூம் ஃபுல்லா டிவியா இருக்குமா, அது ஃபுல்லா சாப்பா மூஞ்சா வருமா. இவன் பயந்துட்டு இருக்கும்போது, அந்த ரூம விட்டு வெளில வரலான்னு பார்க்கும்போது, உண்மையாவே கத்தி வச்சு கொல்லலான்னு ட்ரை பண்ணும்போது, டக்குனு வந்து அவன் எஸ்கேப் ஆயி போயிர்றான். இந்த பக்கம் வந்து சோம் என்ன பண்றான், அந்த தியேட்டருக்கு வந்துடுறான். இவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, காப்பாத்திரணும்னு சொல்லிட்டு வரான். இவன் வந்து இவன் வந்து ரூமுக்குள்ள போயிட்டு எப்படியோ எஸ்கேப் ஆகலான்னு கதவ சாத்திருவான். கதவ சாத்துனம்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பழைய அந்த படத்துல வரும் இல்லையா, அந்த சாப்பாவோட வீடு மாதிரி இருக்கு. வீடு மாரி இருக்கு. இவன் திரும்பி போலான்னு பார்த்தா, அந்த டோர் வந்து அடைச்சிருக்கு, செவுரு இருக்கு. இவன் அத பயந்துட்டே இருக்கான். அந்த சாப்பா என்ன பண்றான்னா, அந்த படத்துக்குள்ளேயே இவனும் போயிர்றான். ஷானும் போயிர்றான். அந்த சீன் ஓடிட்டே இருக்கு. சோம் வந்து பார்க்குறா. இந்த சாப்பா வந்து ஷானோட கண்ண போட்டு நோண்டி எடுத்துடுறா. இத பார்த்து அவ பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கா சோம். இதே மாதிரி இந்த படம் ரிலீஸும் ஆயிருச்சு. இந்த நெறைய பேர் வந்து படத்த பார்க்கவும் போக ஆரம்பிச்சுட்டாங்க. படத்த பார்த்துக்கிட்டும் இருக்காங்க. இவ அந்த சாப்பா என்ன கேட்பா, "நான் சாவறத நீங்க பார்க்கணுமா? நான் சாவறத பார்க்கணுமான்னு" சொல்லிட்டு தான் வந்து இவ எல்லாரையுமே கொன்னுட்டு இருப்பா. இப்படியே இந்த மாரி இந்த படம் ரிலீஸும் ஆகுது. நெறைய பேரும் பார்க்குறாங்க. இனிமேல் எவ்வளோ பேரு சாக போறாங்கன்னு தெரியல. கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சீ யூ தென். டேக் கேர். பாய்.